என் குழந்தைகளே, தாங்கள் அறிவது, உங்கள் குலதெய்வம் பெண்ணாகவோ ஆணாகவோ எதுவாக இருந்தாலும், ஆலயமே இல்லாவிட்டாலும் ஓரிடத்தை தேர்வு செய்து உங்கள் குலத்தை காத்த தெய்வத்தை நன்னிலக்கில் வழிபட்டால் குலம் காத்த தெய்வம் நம் குடிலும் காப்பாள். யாரும் குலதெய்வத்தை வழிபட மறந்தவர்கள் தெளிவாக வாழ முடியாது. குலதெய்வம் தெரியாவிட்டால் கூட எதை இஷ்ட தெய்வமாக வணங்குகின்றீர்களோ அதை குலதெய்வமாக பாவித்து வழிபட வேண்டும். குலதெய்வ வழிபாடு என்பது குலம் காக்கும். தெய்வங்கள் வெளியில் நின்றால் குலம் நாசமாகிவிடும். குலதெய்வத்தை பங்காளிகள் ஒன்று கூடி வணங்கி குலம் காக்க குலதெய்வத்தை இல்லந்தோறும் அழைத்தால் குலங்கள் ஓங்கும். குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு மனிதனும் தன் குடும்பத்தோடு பங்காளிகளோடு சேர்ந்து கொண்டாடப்பட வேண்டும். இந்த குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யா வண்ணம் இருந்தால் பிழைகள் வரும். செல்வத்தடை, பொருள் தடை, ஆரோக்கியத்தடை, ஆயுள் தடை அனைத்தும் வரும். அனைத்து விலக வேண்டும். நோய் இல்லாமல் பாயில்லாமல் வாழ வேண்டுமென்றால் குலதெய்வ வழிபாடை சிறப்பாக செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் குலதெய்வத்தை நினைங்கள். நம் குலத்தை காத்தவர்கள் மூத்தவர்கள் தான் தெய்வமாக வழிபடுகின்றார்கள். ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கும். அதை குலம் காத்த தெய்வத்தை நினைத்து வழிபடுங்கள். நல்லதே நடக்கும்.